என்ன சண்டை போட்டாலும் 6 மாசம் சும்மா இருக்காங்க. அப்புறம் அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? அவங்க மனசுலயும் ஏதாச்சும் இருக்கும்ல. பெத்தவங்க என்னைக்குமே நமக்கு நல்லதுதான் நினைப்பாங்க. அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் மனசுல என்ன வலியும் வேதனையும் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். நான் பட்ட கஷ்டத்தை அவங்க தூரமா இருந்து பார்த்தவங்க. ஆனா அதை நான் அனுபவிச்சவன். என்னால திரும்ப அந்த வட்டத்துக்குள்ளெல்லாம் போக முடியலங்க. இது சொன்னாலும் உங்களுக்கு புரியல. காலத்துக்கும் என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கிட்டு நான் இப்படியே இருந்தா போதும். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோசியக்காரன் வேற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். இப்பதான் உங்களுக்கு கல்யாண யோகமே கூடி வருதாம். அந்த பொண்ணும் பக்கத்திலே இருக்காளாம். அவங்க சொல்றத பார்த்தா பொண்ணு சீக்கிரம் தேடி வந்துருவா போல. என்னங்க கலாய்க்கிறீங்களா? ஏங்க நான் எங்க கலாய்க்க போறேன்? உங்களோட ஜாதகத்துல இருந்த கட்டம் தான் சொல்லுது. அட போங்க, கட்டம் சொல்லுது வட்டம் சொல்லுதுன்னு. ஒரு செத்து போனவனோட ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தோன்னு வைங்க, அவனுக்கு ஆயுசு 100ன்னு சொல்லுவான். என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? இது எல்லாத்துக்கும் வைக்கிறண்டி ஆப்பு. ரங்கநாயகி அம்மா, என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? மனுஷவங்க நல்லவங்களா இருந்து பொண்ணுக்கு நல்ல வசதியான இடம் அமைஞ்சா நல்லது தானே. அவர் பேசிட்டு போறத பார்த்தா நல்ல தன்மையான மனுஷனாதான் இருக்காரு. கண்டிப்பா அவர் பேரனும் நல்லவனாதான் இருப்பான். யோசிக்காதீங்க, நல்ல சம்பந்தமான பேசிதான் பாப்போமே. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா எதுக்காக என் மருமக இவர் பேசின விஷயத்த சொல்லாம மறைச்சான்னு தெரியலையே. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் ரங்கநாயகி அம்மா. உங்க மருமகளை கூப்பிட்டு பேசுங்க. நல்ல விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா இத பத்தி நம்ம பேசலாம். அதை விட முக்கியம், உங்க பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அது சரி, நீ உன் பையனுக்கு பார்த்த பொண்ணை பத்தி ஏதோ சொல்லணும்னு வந்தியே, அத சொல்லு. அது இல்ல ரங்கநாயகி அம்மா, இப்ப அத பேசினா நல்லா இருக்காது. இப்ப உங்க மனசுல ரம்யாவோட விஷயம் ஓடிட்டு இருக்கு. முதல்ல அதை தெளிவு பண்ணுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அத்தை சொல்லுங்க அத்தை. வினோ, நீ கொஞ்சம் உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. என்னத்த, ஏதாச்சும் அவசரமா? கிளம்பி வானா வாயே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னத்த கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லுங்க அத்தை. நீ முதல்ல நேர்ல வா, பேசிக்கலாம். அத்தை அத்தை. யாருங்க? அத்தை தான் உடனே வீட்டுக்கு வர சொல்றாங்க. சரி வாங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். இல்ல, நான் பத்மா வந்ததும் சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். உங்களுக்கும் வேலை இருக்குல்ல. வாங்க சார். இந்தா வினோ, வாங்கிட்டு வந்துட்டேன். சரி. எப்ப சார் வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன். ஒரு அருமையான டீயும் குடிச்சிட்டேன். பாத்தீங்களா, என்ன விட்டுட்டு குடிச்சிருக்கீங்க. சரி பத்மா, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, நானும் கிளம்புறேன். என்ன சார்,
வினோ கிளம்பணும்னு நீங்களும் கிளம்புறீங்க? ஏன் எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா? இல்ல கிளைண்ட் வர டைம் ஆயிடுச்சு, அதான் கிளம்புறேன். சும்மா சொன்னேன் சார். சரி சரி கிளம்புங்க. வரேன். வரேங்க. அத்தை 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 என்னாச்சு அத்தை? எதுக்கு என்னைக்கும் இல்லாத மாதிரி இன்னைக்கு உங்க பேச்சு இருந்தது? என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அத்தை. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அதான் என் பிரச்சனை. இப்பெல்லாம் சில விஷயங்களை என்கிட்ட இருந்து நீ மறைக்கணும்னு நினைக்கிறல்ல? அத்தை அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல அத்தை. மறைக்கிற அளவுக்குலாம் இங்க ஒண்ணுமே நடக்கலையே. ஆமா, ரம்யா எதுக்காக வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னா? அதான் சொன்னாளே அவளுக்கு வேலை கஷ்டமா இருக்குன்னு. அது இல்ல, நான் கேக்குறது உண்மையான காரணத்தை. ஆமா, அந்த பையனோட தாத்தா கடைக்கு வந்து உன்கிட்ட பேசினாராமே, அத நீயே என்கிட்ட சொல்லாம மறைச்ச? இந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அத்தை சொல்ற அளவுக்கு அந்த விஷயத்துல அவசியம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவசியம் இல்லாமலா அவங்க தாத்தா கோவில்ல என்ன வந்து சந்திச்சு பேசினாரு? என்கிட்ட இருந்து மறைச்சா எனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இதெல்லாம் என்ன மூடி வைக்கிற சமாச்சாரமா? சொல்லு. இல்ல அத்தை, அவர் எதுக்கு உங்களை வந்து பார்த்து பேசணும்? நான் அவ்வளவு சொல்லியும் அவர் எதுக்கு திரும்ப வந்து தொந்தரவு பண்ணணும்? ஒரு தடவை சொன்னா அவங்களுக்கு எல்லாம் புரியாதா? அத்தை முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம பொண்ணுக்கு இந்த விஷயத்துல எந்த விருப்பமும் இல்ல. அப்படி இருக்கிறப்போ இது நமக்கு அவசியமான விஷயமே இல்லையே. அவசியம் இல்லாத விஷயத்துல நாம எதுக்கு மூக்கு நுழைக்கணும்? நீங்களே சொல்லுங்க. அந்த பையன் தொந்தரவு கொடுக்கறதுனாலதான் ரம்யா வேலைக்கு போறதுக்கே தயங்கினா. மேற்கொண்டு அந்த வீட்டு ஆளுங்க வந்து பேச போய் இந்த பிரச்சனையை இப்படியே விட்டா பெருசாகும்னு பயந்து போய் தான் அவளை வேலையை விட்டு நிக்க சொன்ன. அத்தை உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்புதான். ஆனா இத மறைக்கணும்னோ உங்களை ஏமாத்தணும்னோ நான் இத பண்ணல. நீங்க இதையெல்லாம் நினைச்சு சங்கடப்படக்கூடாது, பயந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் உங்களுக்கு தெரியாம பாத்துக்கிட்டேன் அத்தை. அம்மாடி வினோ, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாதப்பவே அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் சந்தேகப்பட்டெல்லாம் கேட்கல. ஆனா எனக்கென்னவோ அந்த பையனோட தாத்தா நல்ல விதமா தான் பேசினாரு. அவர் பேசுனதை வச்சு பார்க்கும்போது நல்ல இடமாதாம தெரியுது. அவங்களே விரும்பி தேடி வர்றப்போ இந்த சம்பந்தத்தை பேசினாதான் என்ன?